30-30-30 அப்படின்றது கான்செப்ட்டு. அதாவது வந்து உலகம் வந்து இனிமேல் வந்து பெரிய கம்பெனினாலெல்லாம் மாற்றப்பட போகிறதில்லை. லாஸ்ட் வீக் வந்து டிசிஎஸ் வந்து 12,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம் எங்கள் அண்ணா சி.கே. ரங்கநாதனும் அதை பற்றி பேசுவார் ஷோரா. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் நிறைய வேலை போகுது. இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து இனிமேல் பெரிய கம்பெனினால் மாற்றப்படுவது போவதில்லை. ஃபஸ்ட்டு 30 வந்து an average ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் பிலோ 30. பெரிய வயசானவங்களால் நாங்கள்லாம் வந்து முடிஞ்சிட்டோம். இன்றைக்கி இளைஞர்களால் தான் இந்த உலகம் வந்து கட்டமைக்கப்பட போகிறது. இன்றைக்கி வந்து என்னுடைய பொண்ணோ பையனோ தான் நான் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், எந்த சினிமாவுக்கு போனோம், எந்த ஊருக்கு போனோம், என்ன மெத்தட் ஆஃப் ட்ராவல் பண்ணணும், என்ன பொருள் வாங்கணும் அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறது. யங்ஸ்டர்ஸ் யூஸிங் தி மொபைல் ஃபோன், தே ஹாவ் அ மச் பெட்டர் நாலேஜ் and they are able to change the world. So it is only average age group, average age. 1-2 பேர் நம்ம எங்களை மாதிரி வயசானவங்க இருக்கலாம். பட் ஆவரேஜ் ஏஜ் குரூப் 22, 23, 18 இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களால தான் உலகம் மாற்றப்பட போகிறது. அங்கே பாருங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்க தான் மெயினாக இந்த உலகத்தை மாற்ற போகிறாங்க. ஓகே, கயல் தானே உன் பேர்? ஓகே, உன் பேர் சொல்லு. ஜென்லின். இங்கே தான் வந்து உலகத்தை மாற்ற போகிறாங்க. ஆவரேஜ் ஏஜ் குரூப் ஆஃப் less than 30. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் குரூப் வந்து எ டீம் ஸ்ட்ரென்த் ஆஃப் less than 30. பெரிய கம்பெனிலாம் டூம்டு. இனிமேல் அவங்க கடை சாத்திட்டு போயிட வேண்டியது தான். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் வந்து உங்களுக்கு 100 பேரோட வேலை செய்ய போகுது. ஏஜென்ட்டுக்கு என்னென்னமோ புதுசாக சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய உலகத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கேட்காது, அப்புறம் வீக்கெண்டு லாங் ஹாலிடே கேட்காது, அப்புறம் சேல்ரி ஹைக்கு கேட்காது, ஒன்றும் பண்ணாமல் அது மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி வேலை செய்கிறதுனால யாரும் ஹியூமன் பீயிங்கிட்ட போகாமல் இந்த நிறைய டூல்ஸ் ஆர் கோயிங் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். யார் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீமோட ஒர்க் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் வில் டூ. சம்படி சாம் ஆல்ட்மன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, 1 man billionaire தி உலகம் இஸ் கோயிங் டு see now. வேர்ல்ட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் 1% பில்லியனர். ஒரே ஒரு பர்சன் உலகத்தை கிரியேட் பண்ண முடியும். அவங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்டுக்கு இதெல்லாம் போட்டுட்டு அவங்களால மாற்ற முடியும். அதான் நெக்ஸ்ட்டு 30. மூணாவது 30 ரொம்ப முக்கியமான 30. வித் த பீப்புள் வித் அ விஷன் ஃபார் தி நெக்ஸ்ட் 30 years. 30 வருஷங்க அப்புறம் காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்குமா அப்படின்னு காலேஜ் கண்டக்ட் பண்ணுறவங்க நடத்தணும். இந்த அரசியல் டெமோக்ரஸி இந்த கண்ட்ரியில் இருக்குமா அப்படின்னு அரசியல் நடத்துகிறவங்களாம் கேட்கணும். இந்த சலூன் இண்டஸ்ட்ரிக்கு வேலை இருக்குதா அப்படின்னு இந்த சலூன் இண்டஸ்ட்ரி நடத்த நான் கேட்கணும். எல்லாமே இந்த உலகம் பார்டர் உடைய போதா, இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இன்னும் அடுத்த 30 வருஷத்தில் எப்படி உங்கள் இண்டஸ்ட்ரி இருக்க போகுது, இதுதான் நெக்ஸ்ட் 30, which is what I call it as 30-30-30. This is going to be this is the framework with which the world is going to be broken. World is going to be made by this 30. இந்த வாட்ஸ்அப் அந்த யுக்ரைனில் ஒரு சின்ன கம்பெனி, சும்மா யங் கம்பெனி have changed the world. It's a perfect example of what I was talking about 30-30-30. World was not changed by மைக்ரோசாஃப்ட்லாம் இனிமேல் கிடையாது. மைக்ரோசாஃப்ட்லாம் பயப்படுறாங்க. ஓகே, எப்படியெல்லாம் உலகம் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இனிமேல் வந்து உங்களுக்கு ஆல் தி பிக் 4 இது வரைக்கும் வந்து மெட்டா, கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் ஆர் ஆல் இன் ட்ரபிள். கம்பெனிஸ் ஆர் இன் ட்ரபிள், கண்ட்ரிஸ் ஆர் இன் ட்ரபிள், எவ்ரிதிங் இஸ் இன் ட்ரபிள். இந்த ட்ரபிள் சுச்சுவேஷனில் தான் நம்ம குட்டையில் தான் நம்ம ஆண்டர்ப்ரனர் மீன் பிடிக்கணும். இந்த கலங்கன குட்டையில் தான் நம்ம மீன் பிடிக்கிறது ஈஸி. அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களை வந்து பார்த்துக்கணும். நீங்கள்